Welcome to our channel, update your skills in electronics. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா டேட் டைம் லைப்ரரி இத பத்தி நாம பார்க்க போறோம். சோ நான் வந்து ராஸ்பெரி பை டியூட்டோரியல் வந்து டைம் அப்படினு சொல்லி ஒரு இத மட்டும் இம்போர்ட் பண்ணிருப்பேன். சோ இம்போர்ட் டைம் அப்படினு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருப்பேன். சோ டைம் அப்படிங்கிறது வேற லைப்ரரி, டேட் டைம் அப்படிங்கிறது வேற ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிலே கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ டிலே இந்த டேட் அண்ட் டைம் வந்து டேட்டு டைமு, ஸோ டேட்டு மந்த்து இயரு அண்ட் தென் டைமில் வந்து மினிட்ஸு செகண்ட்ஸு அண்ட் தென் ஹவரு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஆர்எஃப்ஐடி அந்த சிஸ்டம் வந்து சொல்லியிருப்பேன். ஆர்எஃப்ஐடி வச்சு அட்டெண்டன்ஸ் போடுற சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்போ உள்ளே வந்தாங்க, இன் டைமு அண்டு அவுட் டைம், ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா டியூரேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸுக்கு வந்து இந்த டேட் டைம் வந்து லைப்ரரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் தென் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ. எப்பயும் போல் ப்ரோக்ராமிங்கில் போய் பைத்தான் 2.3 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டு ஐடியலி இதில் வந்து நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த செல் தேவையில்லை. இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் டேட் டைம். ஸோ நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் என்ன போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து கொடுப்பேன். அதாவது 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் ஆர் 10 செகண்ட் இந்த மாதிரி கமாண்ட்ஸுக்கு வந்து இந்த டிலே டைம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம டேட்டு எல்லாம் வாங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோடிங்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நவ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். இதை இம்போர்ட் டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் டேட் டைம். ஸோ டேட் டைம் அப்படிங்கிற அந்த பெரிய லைப்ரரியிலேருந்து டேட் டைம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் போடணும். ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இம்போர்ட்டு மேத்து இம்போர்ட்டு டைமு அந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிக் ஃபைல்லேருந்து எடுக்கிற மாதிரி. இதில் வந்து டேட் டைம் கொடுக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி ஆஸ் சிம்பிள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேட் டைம்லேருந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணோன்னா ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். நம்ம போடுறது வந்து அவ்வளோ பெருசாக ஆகாது. ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. இதில் என்ன பண்ணணும்னா நவ் அப்படிங்கிறது வந்து வேரியபிள். இதில் என்ன பண்ண போகிறோம்னா டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டேட் டைம் டாட் நவ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஸோ இது வந்து மாற்ற முடியாது. நம்ம இந்த இடத்துல என்ன வேணால் போட்டுக்கலாம், நவ் இல்லைன்னா நியூ. ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இப்போ அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா டுடே, ஸோ சாரி திஸ் மந்த்துன்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் மந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதோட ஃபுல் பார்ட்டை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. இந்த நியூவில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நவ் அப்படிங்கிறதுக்குள்ள டேட்டு மந்த்து அதுக்கப்புறம் இயரு அண்ட் தென் நம்ம இப்போ இருக்கிற டைம் ஹவர்ஸு அண்ட் தென் மினிட்டு செகண்டு அதுக்கப்புறம் மில்லி செகண்ட்ஸ் கூட மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நமக்கு தேவையான என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்தை மட்டும் நான் எடுக்கேன்.
ஸோ அண்ட் தென் பிரிண்டில் வந்து என்னத்தை வாங்கியிருக்கோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன் datetime.library அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன மந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 இல்லாட்டினா இன்னைக்கு டுடே டேட் மட்டும் பார்க்கலாமே. ஸோ காப்பி பண்ணிட்டு இல்லாட்டினா அது கூட தேவையில்லை, டுடே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம். now டாட் டே. print today. ஸோ பார்த்தீங்கன்னா 24/7. இப்போ என்ன பண்ணலான்னா year is equal to now dot year, same print year. FA கொடுத்து ஒவ்வொருத்தையும் சேவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு 24/7/18. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஹவர்ஸ் ஈக்குவல் டு now dot hour. ஸோ எல்லாத்தையும் இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். minutes equal to now dot minute is equal to now dot second. print hour and then print second. ஸோ சாரி, நவுக்கு தெரியாமல் டபிள்யூ டிகிரி அடிச்சிட்டேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா 24/7/2018 20:58 8 செகண்டு. இப்போ பாருங்களேன் செகண்ட் மாறும். ஸோ இப்போ வந்து 19 செகண்டில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன டைம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இருக்கிற, அதாவது லேப்டாப்லன்னா ராஸ்பெரி பை இந்த மாதிரி எதில் இருக்கோ அதோட டைம் தான் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா 34 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டே நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிரிண்ட் நவ், அதில் வந்து அந்த எல்லாத்தோட கலெக்ஷன்ஸ் இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இயரு, மந்த்து, அண்ட் தென் டேட், அதுக்கப்புறம் ஹவர், மினிட், அண்ட் தென் செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது மில்லி செகண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மில்லிஸும் சம்டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த லைப்ரரியில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஐஆர் அப்படின்னு போட்டு என்ன லைப்ரரி வேணும், டேட் டைம். ஸோ இந்த இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஹவரு, அண்ட் தென் மினிட்டு, அண்ட் தென் நவ் அதான் அந்த இது போட்டு எடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே சின்டாக்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம இதை காப்பி பண்ணி பார்க்கலாம். மில்லியன் போட்டு ஈக்குவல் டு now dot micro seconds. print milli. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் வந்து இப்படி கரெக்டாக இங்கே இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இது வந்து இந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மூலமாக நம்ம இது எல்லாத்தையும் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக இந்த இது மாதிரி நிறையா இது இருக்குது, டேட்டு, டே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது, நியூ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும். ஸோ முன்னாடி சேர்க்கணுமா பின்னாடி சேர்க்கணுமா அந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாமே இந்த இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சம்திங் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வெளியே வந்து ஒரு கமா போட்டுட்டு
சாரி, இங்கே இந்த கமா மட்டும் வராது. இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்கு, இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். அது எந்த வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 26 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகுது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, RFIDயில் அட்டனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்போது. ஸோ நவுல வந்து இப்போ வந்து 3 இது எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து ஒரு இந்த மாதிரி செமிகோலன் வச்சுட்டு ஆஃப் எஸ், அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் அண்ட் தென் ஒரு எஸ். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர். ஸோ இது அதுக்கப்புறம் மின்ட்டு அண்ட் தென் செகண்டு, இந்த மாதிரி 3 இதையும் அது எடுத்துக்கிடுது. ஸோ 3 இடத்துல இந்த 3ஓட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து உள்ள ஆள் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன அவர் இருக்கோ அதை எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும், மினிட் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும், அதுக்கு வந்து செகண்ட் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ 21/4/14 21 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ரயில்வே டைம் அண்ட் தென் 4 minutes அண்ட் தென் 14 seconds. ஸோ அதான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷனும் இதை வச்சு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் பேசிக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இன்புட் வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு டைப் என்ன டைப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, மினிமம் மேக்ஸிமம் அண்ட் தென் ஸ்வாப் 2 numbers, அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.